ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து எங்க வீட்ல நான் தான் சொன்னேன்ல ரொம்ப பிராக்டிகல் தான். ஆனா நான் எனக்கு ஒண்ணே ஒரு விஷயம் என்ன எப்ப நான் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொன்னேன்ல காலேஜ் படிக்கும்போது எதிர்த்து பேசினேன். நான் அப்பனா ஜிம்முக்குலாம் சரியா போமாட்டேன். இந்த ஹெல்த் கான்ஷியஸ்லாம் எனக்கு அவ்வளவா கிடையாது. எனக்கு எப்ப நானே உதயம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, என் பொண்ணு பொறந்து கொஞ்ச நாள்ல அவள தூக்கிட்டு என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியாது. கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது? ஒரு 100 மீட்டர்ஸ் கூட என்னால நடக்க முடியாது. உடனே அவள கீழ இறக்கி விட்டுருவேன். பிகாஸ் என் வெயிட்டே என் உடம்பு தாங்கல. ஆனா நான் பிரெக்னன்சிக்கு அப்புறம் ஐ ஹிட் 149. ஓகே. பிகாஸ் ஐ ஹேட் அ காம்ப்ளிகேட்டட் பிரெக்னன்சி. ஐ லாஸ்ட் ஒன் ஆஃப் த பேபி. ஸோ இந்த பேபிய வந்து பார்க்கறதுக்காக நான் வந்து வேலையும் குவிட் பண்ணிட்டு பெட்லயே தான் இருந்தேன். உங்களுக்கே தெரியும் ஒரு பெட்லயே இருக்கிற வாழ்க்கை. சாப்பிட்டுட்டே தூங்கிட்டே இருந்தா இட் வில் புட் ஆன் வெயிட். ஏற்கனவே நான் குண்டு. அதில நல்லா வெயிட் போட ஆரம்பிச்சுருச்சு. அப்பதான் எனக்கு செல்ஃப் ரியலைசேஷன்றது வந்துச்சு. அப்பதான் ஐ ஸ்டார்ட்டட் டு டூ எக்சர்சைஸ். எக்சர்சைஸ் இன் த சென்ஸ் வீட்ல வந்து ஜும்பா டைப் ஆஃப் காலையில டான்ஸ் ஆடுறது, ஈவினிங் டான்ஸ் பண்றது, ஃபுட் ப்ரொபோர்ஷன் கண்ட்ரோல். அப்பதான் புரோட்டீன் எடுத்துக்கணும், கார்ப்ஸ கண்ட்ரோல் பண்ணி இந்த மாரி ப்ரொபோர்ஷன் கண்ட்ரோலே எனக்கு எப்பன்னு சொல்லி பிரெக்னன்சி குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்குன்னு என் ஹெல்த்துக்கு நான் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ கூட ரீசென்ட்டா இன்ஸ்டாகிராம்ல என்னோட பிஃபோர் ஆஃப்டர் போட்டிருப்பேன். தட்ஸ் மை 2 1/2 இயர்ஸ் ஆஃப் எஃபோர்ட். ஆனா பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸா தெரியுது. ஆனா அது கொண்டு வரதுக்கே சோ மச் ஆஃப் சாக்ரிஃபைஸ் ஐ டிட்.